உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் படிங்களேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. போதுமா? என்ன படிக்கிறோம்? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. இந்த வார்த்தையை படிச்ச போது நான் ரொம்ப யோசிச்சேங்க. கழுகு, அம்மா கழுகு என்ன பண்ணுச்சு தெரியுமா? கூட்டை கலைச்சிருச்சு. கலைச்ச போது அந்த குஞ்செல்லாம் எங்கே வந்திருக்கும்? கீழே விழுகிற மாதிரி வந்திருக்கும். உடனே இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணா? ஒரு செகண்ட் கூட அந்த குஞ்சு கீழே விழாம தன்னுடைய இறகுகளால் அதை சுமந்தாள். கொஞ்சம் இந்த வருஷத்தை திரும்பி பாருங்களேன். நீங்க பிறந்ததிலிருந்து இன்ன வரைக்கும் திரும்பி பாருங்களேன். ஆமே, எத்தனை முறை விழ வேண்டிய நேரம் வந்தது, எத்தனை முறை வியாதியில் வந்த போது விழ வேண்டிய நேரம் வந்தது, எத்தனை முறை கடன் பிரச்சனை வந்த போது நான் விழ வேண்டிய நேரம் வந்தது, எத்தனை முறை என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணின போது விழ வேண்டிய நேரம் வந்தது. அல்லேலூயா. ஆமே, அப்பெல்லாம் ஏசப்பாவுடைய சிறகு, ஏசப்பாவுடைய அந்த பெரிய கழுகு அவர்தான். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தரையில விடவே இல்லை. முள்ளுக்குள்ள போய் விழுந்துடாம தேவன் பாதுகாத்தாரு. ஒருவேளை அந்த கழுகுடைய குஞ்சு ஒரு முள்ளுலையோ அல்லது ஒரு மரத்திலேயோ அல்லது தரையிலையோ விழுந்திருந்தா அந்த சிறகுகள், அதற்கு சிறகுகள் உடைஞ்சு போயிருக்குமே. ஆனா தன்னுடைய சிறகுகளை உடைத்து, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தன்னுடைய சிறகுகளை உடைத்து உன் சிறகுகள் உடையாமல் பாதுகாத்தாரு. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் சிறகு உடையவே இல்லை? ஆமே, சிறகு உடையாம பாதுகாத்தாரு. கரங்களை உயர்த்தி, அப்பா என்ன சுமந்தீங்களப்பா, என்ன சுமந்தீங்களப்பா, என்ன சுமந்தீங்களப்பா, என் சிறகு உடையலப்பா. உள்ளத்தை திறந்து ஒப்புக்கொடு. சாதாரணமா யோசிக்காதீங்க. ஐயா, என் சிறகு உடையலையே, என் இறகு உடையலையே, என் ஜீவன் இந்த வருஷம் போகலையே, நீர் என்னை பாதுகாத்தீரே. கரங்களை தட்டி ஒரு பாடல் ஒன்று இவ்வாறாக சொல்லுகிறது: உடைந்த சிறகுகள் வானில் பறக்குமா? ஆமே, உடைஞ்ச சிறகு பறக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதனால பறக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளையே, நான் உடைக்கப்பட வேண்டிய இடத்திலே என் இயேசு எனக்காக உடைக்கப்பட்டார். என் சிறகுகள் உடைக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் சிறகுகள் உடைக்கப்பட்டது. நான் அவமானப்பட வேண்டிய இடத்திலே அவர் அவமானப்பட்டார். என் மீது எச்சில் விழணும், அந்த எச்சிலை அவர் வாங்கினார். எது தெரியுமா? தாயின் அன்பு. யோசிங்க. நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன். ஆலயத்திற்கு வரும் பொழுது உணர்வு வேணும். நான் எப்படி வந்தேன், எங்க இப்படி வந்தேன்? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு பெரிய கழுகு விதையை கவ்விட்டு வந்து பைபிள்ல படிக்கிறோம். அது எங்கிருந்து எடுத்தது தெரியுமா? தேசத்திலிருந்து எடுத்தது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையாமற் போனாலும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து தேசத்திலே அல்லது ஒரு இடத்துல கிடந்த என்னை என் தேவன் எடுத்து வந்து பயிர் நிலம் எது தெரியுமா? சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயிராக கூடிய நிலத்துல, பயிர் நிலத்துல என்ன விதைத்தாரு? எங்கேயோ என்ன விதைச்சிருக்கலாமே, ஏன் ஆவியானவர் பயிர் நிலத்துக்கு கொண்டு வரணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கரங்களை தட்டி, ஆவியானவரே என்னை பயிர் நிலத்துக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம்.